ஹலோ கைஸ், இன்னைக்கு வர டாபிக் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேங்களா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்துருப்போம். இப்போ வந்து டைப்ஸ் அதனால டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸை பிரைமரி இன்வெஸ்ட்னா ஸ்டாக்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ். ஓகேங்களா, அதாவது இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணது எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து அவங்க ப்ராஃபிட் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸே வந்து மூணாக பிரிக்கும். ஓகேங்களா, ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்ட்ஸு, அப்புறம் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா, இதுக்குன்னு சர்டன் லிமிட்ஸ் இருக்குது, அமௌண்ட் லிமிட்ஸ் இருக்குது. அதை நம்ம டீப்பாக பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ரிலையன்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியாக பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியாக வந்து இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. மீடி கேப்பு, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பார்க்குற கம்பெனிஸ் மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் வரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ பாண்ட் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்ட்ஸ்னால் ஆல்ரெடி தெரியும் வந்து. ஓகேங்களா, நம்ம வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணுவாங்க, அதை வாங்கி வச்சிருப்போம். கம்பெனி வந்து வருஷம் வருஷம் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அதுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி பீரியட் சம்பீர் வந்தோன்னே அந்த பாண்ட்ஸ் ரிட்டர்ன் எடுத்துட்டு நமக்கு அந்த ஒரிஜினல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, வித் இன்ட்ரெஸ்ட்டோ சம் அமௌண்ட். ஓகேங்களா, ஸோ அதான் பாண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இந்த பாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் பாண்ட்ஸு, கார்பரேட் பாண்ட்ஸ், அப்புறம் வந்து இதை வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி முனிசிபல் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வரும். ஓகேங்களா, இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு பாண்ட் வாங்கினான்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 300 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர் மந்த் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து மாதிரி ஒரு 1 lakh 2 lakh பாண்ட்ஸ் சொன்னாங்க போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இருக்கும்போது நம்ம ரிட்டர்ன் வரும்போது பெருசாக இருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம ரிட்டர்ன் வரும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இதை ஒண்டி பண்ணும்போது எல்லாத்தையும் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக, விச் மீன்ஸ் அதிகமாக அந்த ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதை முன்னாடி பார்த்தா. ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் பாண்ட் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா முனிசிபல் பாண்ட் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கும்போது முனிசிபல் ஃபண்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கார்பரேஷன் இருந்தாங்கன்னா, ஒரு கம்பெனி இருந்தாங்கன்னா அது வந்து ப்ரைவேட் வரும். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாம். ஓகேங்களா, ஹூவர் இட் இஸ் யாராக இருந்தாலும் அது பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ். ஸோ மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் லோ ரிஸ்க்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா. ஸோ ட்ரெஷரி பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு நம்ம டிபெஞ்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தான் வந்து அதாவது ஆர்பிஐ வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்கிட்டையும் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்கிட்டையும் அது அவங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ட்ரெஷரி பில் வச்சுட்டு காசு கொடுக்க சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக கிடைக்கும். ஓகேங்களா, கமர்ஷியல் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, கம்பெனியோட ஆப்ரேஷனில் இப்போ விச் மீன்ஸ் ஒரு கம்பெனி டேட்டோட என்ன ஆகுதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுங்களா. ஸோ அதுக்காக வந்து கம்பெனி வந்து அந்த கமர்ஷியல் பேப்பரை கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் சம் பீரியடில் வந்து அந்த வித் இன்ட்ரெஸ்ட்டோட அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. கமர்ஷியல் பேப்பர் வாங்கிடுவாங்க. அதான் பேசிக் கமர்ஷியல் சொல்லலாம். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ஸ் விடுவாங்க. ஓகேங்களா, ஸோ எஸ்பிஐ இருக்கலாம், ஆக்சிஸ் பேங்காக இருக்கலாம், இல்லை இந்தியன் பேங்காக இருக்கலாம். யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவலும் கொடுப்பாங்க, இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டரும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கும் சம் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டென்ஷன் எத்தனை வருஷத்தில் கொடுப்பாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க சொல்லிட்டு அதை போட்டுருக்கும். அது மாதிரி வந்து அந்த மாதிரியும் ரிட்டர்ன் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேஸ் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஒரு அசட் அலோகேஷன் ஃபண்ட். ஸோ அசட் அலோகேஷன் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாட் ஓன்லி வந்து ஒரு ஈக்விட்டி, அதாவது ஈக்விட்டி சொல்லிட்டு ஒன்று வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, வந்து மல்டிபிள் விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ், அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட் மிக்ஸ் போத் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். இவங்க வந்து ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது எப்போ பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பேசுகிற அந்த மார்க்கெட் கண்டிஷன். இப்போ மார்க்கெட் கண்டிஷன் எது வந்து கரெக்டாக இருக்கோ, இப்போ வந்து ஒரு மார்க்கெட் ரிஸ்க்காக இருந்தால் பாண்ட்ஸுக்கு போயிடுவாங்க, இல்லை பாண்ட்ஸ் ஓகே ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து திரும்ப ஸ்டாக்ல போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரொட்டீனாக அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் இண்டெக்ஸ். ஓகேங்களா, இது யூஎஸ் பார்த்தீங்கன்னா S&P 500 ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நிஃப்டி 50 வந்து அது இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எதுனா அதோட நம்ம அந்த 50 கம்பெனிஸோட ஆவரேஜான, அதாவது 50 கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கோ, அந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த கண்ட்ரியில் வந்து எவ்வளோ க்ரோத் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த S&P வந்து விச் மீன்ஸ் அந்த நிஃப்டி பாயிண்ட் வந்து அதிகமாக. ஓகேங்களா, இப்போ நம்ம டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சன் நியூஸ் எந்த நியூஸ் போடணும், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை வரும்னு சொல்லிட்டு நிஃப்டி 50 வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது, மும்பை பங்கு சந்தை குறியீடு வந்து கம்மியாக இருக்குது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து பேசுகிறாங்க. நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஓவர் த லாங் பீரியட் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் லாங் டேர்மில் நமக்கு மணி வேணால் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம லாங் டேர்ம் பொறுமையாக எடுத்து போது நமக்கு இன்னும் அமௌண்ட் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா, அது வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணி அவங்க காசு எழுதுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, விச் மீன்ஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரி ஃபண்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது நான் வந்து இந்த பர்டிகுலர் செக்டார் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து அது ரிலேட்டடாக தான் நான் பண்ண போகிறேன், அது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் செக்டார். ஓகேங்களா, இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஸோ நவடேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்படி போனது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஹெல்த் கேரு, அப்புறம் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, ஸோ நிறைய லாட் ஆஃப் திங் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செக்டரேஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்கேஸ் ஒரு சிக்னிஃபிகன்ட் க்ரோத். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லாட் ஆஃப் செக்டர் இருக்குது ஒரு கண்ட்ரியில் எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து ஒரு பர்டிகுலர் செக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இயரில் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு,
இந்த செக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டபுள் தான் வேல்யூ ஆயிருக்குன்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி தான் நமக்கு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்களா. அந்த ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த யார் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதை பிரித்து விடுவாங்க ஓகேங்களா. இது ஒன் ஆஃப் ஒரு குட் மெத்தட்னு சொல்லலாம் ஓகேங்களா. அது பேசுனா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க இதில் சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இன் அவர் கண்ட்ரி, ஹோம் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கண்ட்ரிலையும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் அவுட் சைட் இன்வெஸ்ட் வந்து ஹோம் கண்ட்ரி, அவங்களோட ஹோம் கண்ட்ரி தவிர மற்ற எல்லா கண்ட்ரிலையும் வந்து எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, அது மூலமாக தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு இந்தியாவிலேருந்து டாலர் இன்வெஸ்ட் பண்ணால் டாலர் அதிகமாக தான் நமக்கு கேட்க முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த இன்கம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இது மாதிரியும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து செயல்படுத்த நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி அண்ட் தெர்மேட்டிக் ஃபண்ட்ஸ். இது வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் தீம் ஆஃப் செக்டர் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்டர் ஒரு தீம், அந்த தீம்லேயே வந்து பண்ணுறது ஓகேங்களா. நாங்கள் வந்து ரினியூவபிள் எனர்ஜி தான் பண்ணுவோம், நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் தான் பண்ணுவோம், நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பண்ணுவோம் சொல்லிட்டு இது மாதிரி பண்ணியும் ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா. இட்ஸ் குட் ஓகேங்களா. ஏன்னா அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் வந்து எனக்கு இது ஓகேன்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க, யாரும் வந்து இல்லை வானாலாம் சொல்லிட்டு பண்ணலன்னும் போது அவங்கள பிடிச்சி கரெக்டாக அவங்க டிசிஷன் மேக் தான் பண்ணுறாங்க போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் கொடுக்கும் ஓகே இன்வெஸ்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட் டேட் ஃபண்ட்ஸ். ஸோ டார்கெட் டேட் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 2040 ஜூன் 1 இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அந்த டார்கெட் டேட் ஃபண்ட்ஸில் வந்து இந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுக்குது ஓகே. ஜஸ்ட் ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா. டார்கெட் டேட் ஃபண்ட்ஸை டிசைட் பாரு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் ஓகே. ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அசட் அலோகேஷன், பிளான் பேஸ்ட் இன்வெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன், அவங்க வந்து எனக்கு இந்த ரேட்டில் வேணும்னு சொல்லுவாங்க, அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டை வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ டார்கெட்டான டேட்டை வந்து அவங்க அப்ரோச் பண்ணி இந்த டைமில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா. ஸோ அவங்க அமௌண்ட் எடுத்து இன்னும் பல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதான் வந்து இதில் வரும். இது வந்து எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம செக்டர் வைஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோங்களா. அது மாதிரி வந்து ஒரு செக்டர் வைஸும் இந்த செக்டர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் கால் பண்ணி அதை வந்து இன்னும் மல்டிபிளான மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க பெருசாக ஓகேங்களா. அப்போ வந்து இன்னும் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுப்பாங்க. இப்போ வந்து அவங்க ரிஸ்க்கையும் கம்மி பண்ணுறாங்க, பட் சேம் டைம் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தான் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஓகேங்களா. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபண்ட்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. இது வந்து ட்ரெடிஷனலாக பண்ணுற மெத்தட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது அதுக்கு மேலே இப்போ நார்மலாக வந்து லேண்ட் வாங்கி போடுவாங்க, கோல்டு வாங்குவாங்க, இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும் ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் லைக் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னால் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் நம்ம S&P இண்டெக்ஸ் ஃபண்ட் சொன்னோம்ல, அதே மாதிரி தான் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ஓகேங்களா. அதுக்கும் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் விச் மீன்ஸ் ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஓகேங்களா. அப்புறம் வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி, ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட ஷேர்ஸ், அப்புறம் கமாடிட்டிஸ், அப்புறம் ரியல் எஸ்டேட் ஓகேங்களா. அதாவது இந்த ரியல் எஸ்டேட் வந்து பண்ணுறவங்க இருப்பாங்க ஓகேங்களா. அதாவது இந்த இது விச் மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இருப்பாங்க, அதுக்கான காசு மொத்தம் கலெக்ட் பண்ணி அதை பண்ணுறவங்க இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது மாதிரியும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்பீங்களா. ஸோ இதாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எத்தனை டைப் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அது ஒரு வீடியோ பெறுவது உங்களுக்கு